ஹென்றி ஃபோர்டினுடைய தந்தை ஒரு விவசாயி. தன்னுடைய மகனும் தன்னைப் போலவே விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இளம் ஹென்றி ஃபோர்ட் ஆர்வம் முழுவதும் மோட்டார் இயந்திரங்கள் மற்றும் அதுபோன்ற உதிரிப்பாகங்களை சீரமைப்பதிலேயே இருந்தது. தன்னுடைய தந்தையுடன் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதங்களுக்கு பிறகு அவர் தன்னுடைய சொந்த பாதையை உருவாக்க தன்னுடைய 16வது வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி ஒரு எந்திர பணியாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். பின்னாளிலே உலகின் மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபர்களில் ஒருவராகி வரலாறு படைத்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒருவருக்கு இயல்பாகவே எதில் ஆர்வம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை துணிவோடும் நம்பிக்கையோடும் பின்தொடர வேண்டும் என்பதுதான். தன்னுடைய வாழ்வின் பிந்தைய காலத்தில் ஹென்றி ஃபோர்ட் தன்னுடைய நிறுவனத்திற்கு ஒரு புதிய நபரை அழைத்து வந்தார். உற்பத்தி துறையை தவிர மற்ற அனைத்து பிரிவுகளிலும் கவனம் செலுத்தும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். ஹென்றி ஃபோர்ட் தன்னுடைய காலத்தில் ஒரு வணிக மேதையாக கருதப்பட்டார். மேதைகளாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு துணையாக செயல்படக்கூடிய திறமையானவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இதை காட்டுகிறது. அதாவது நம்முடைய பலத்தை பெருக்குவதோடு நம்முடைய பலவீனங்கள் மற்றவர்களின் துணையோடு ஈடு செய்யப்பட வேண்டும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்றுதானே பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. நமக்கு கிடைக்கும் வேலையை நாமும் முழு முயற்சியோடு செய்வோமா?